Hello students, welcome to Infotech. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SRMJEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். B.V.Sc ஃபண்ட் M.Tech பண்ணுறீங்க, SRMல போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறத ஓப்பனாகவே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், வெரிஃபை வியா இமெயில். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும், அதுதான் அந்த வெரிஃபை வியா இமெயில் இருக்குது. ஃபில் அப்ளிகேஷன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாட்டி அது அப்ளிகேஷன்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அப்லோட் ரெக்வயர்டு டாக்குமெண்ட், இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா மாதிரி அதிலே பர்சுவிங் அந்த மாதிரி கேட்டிருக்கும் ப்ளஸ் டூ ஹையர் ஸ்டடீஸ். அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அதிலேயே உங்களுக்கு மேனிட்டரியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்லோட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அதில் கேட்கும், 10th இல்லை 12th கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 12th டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பே அப்ளிகேஷன் ஃபீஸ், அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பேஸ் 1க்கான SRMJEE அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பேஸ் 1 ஃபில் பண்ணிவிட்டு அது ஒன்றுவே போதும், நம்ம பேஸ் 2 அட்டன் பண்ணலாம், பேஸ் 3 அட்டன் பண்ணலாம். அப்படி கிடையாது. அதுக்கு கீழே எவ்ரிதிங் யூ நீட் டு நோன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தி அப்ளிகேஷன்ஸ், the online application is for admissions to B.Tech programs offered in SRMJEE சென்னை, காட்டாங்குளத்தூர், ராமபுரம், டெல்லி NCR கேம்பஸ், காசியாபாத், வடபழனி, திருச்சிராப்பள்ளி, SRM யூனிவர்சிட்டி, சோனாபேட் ஹரியானா அண்ட் SRM யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ். ஸோ அவங்களோட மொத்த கேம்பஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இது எல்லாரோட கேம்பஸ்க்கும் சூட் ஆகுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்டு, அப்ளிகேஷன் ஃபீஸு 1400 நான் ரீஃபண்டபிள். நீங்கள் கட்டுற 1400 ரூபா ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். தேர்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் வரும். உங்களுக்கு எக்ஸாம் டேட்டில் இருந்தால் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து எல்லாமே அந்த இமெயில் தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் இமெயில் தப்பாக போட்டுவிடும் சார், அதை சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபோர்த்து, NRI PYOC, இந்த NRI கேண்டிடேட்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஃபாரின் கேண்டிடேட்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி அப்ளிகேஷன். அது நீங்கள் வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி, இப்போ இன்கேஸ் NRI இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் மலேசியாவில் துபாயில் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்தியாவில் மறுபடியும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் NRI கேண்டிடேட்டாக வரீங்க, நான் ரெசிடென்ட் இந்தியனாக வருவீங்க. ஸோ அப்போ நான் ரெசிடென்ட் இந்தியன் போது அவங்களுக்கு தனி அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கலெக்டட் டு ஸ்டாட்டிக்கல் பர்பஸ் ஒன்லி. த ஸ்டூடெண்ட் வில், இப்போ நீங்கள் ஒரு B.Tech ஆர்டிஃபிஷியல் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு B.Tech ஆர்டிஃபிஷியல் தான் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நீங்கள் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணி அதில் உங்கள் ரேங்கிங்கை போட்டு, ரேங்கிங் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிடைக்கணும்னா அதற்கு கோர்சஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் தான் எனக்கு கிடைக்கும், நான் அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணேன், எனக்கு டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் கிடைக்குன்னா அந்த மாதிரிலாம் வரைக்கும் அதுக்கு கிடைச்சதில்லை. செவன்த்து, அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் பாஸ்ட் இன் ஹையர் ஸ்டடி செகண்டரி. அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் 1 இயர் லேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும். 10th மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பர்சுவிங் போட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். முக்கியமான விஷயம், இதில் எல்லாத்துலேயும் 60% இருக்கும். மேஜர் சப்ஜெக்ட் என்ன, B.Tech படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் மேஜர் சப்ஜெக்ட்ஸு. அடிஷ்னலாக நீங்கள் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சம்திங் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். மேனிட்டரியாக நீங்கள் ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் SRMJEE எக்ஸாமே எழுத முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 பேஸாக இந்த எக்ஸாம் நடக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பேஸ் 1க்கான அப்ளிகேஷனு. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 4th April, ஏப்ரல் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, 27 வரைக்கும் நடக்கும். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாமு. நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைனாக நீங்கள் எக்ஸாமை எழுதலாம். இதுக்கான ரிசல்ட் அப்ளிகேஷன் டெட்லைன் ஆஃப் ஈச் பேசஸ் அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பேஸ் 1க்கு இருக்குது. சார் இப்போ பேஸ் 1 நான் மிஸ் பண்ணிட்டேன், பேஸ் 2க்கு நான் அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஃபார்மெட் எல்லாமே ஒன்று தான், பட் அதுக்குன்னு தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணணும். பேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அடுத்த லாஸ்ட் டேட் இருக்குது, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இருக்குது. பேஸ் 3 பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே கொடுத்துருக்க டேட்டை அவங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. 1 or 2 days எக்ஸ்டெண்ட் ஆகும். ரிசல்ட்டுமே டிக்ளேர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிறதான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டேட் வந்து இப்போ அவங்களோட அஜெண்டாவாக இதை கொடுத்துருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்து இந்த டேட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டேட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த தேதியில் அப்ளை பண்ணால் போதும் இல்லை, ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அந்த தேதிக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சர்வர் ஏதாவது இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்கிங் அண்ட் அக்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல A++ கிட்ட வாங்கியிருக்காங்க. NACல NIRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 12th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்களோட கேம்பஸ் வைஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் தான் எங்களோட மெயின் கேம்பஸ். SRMல சென்னையில் மொத்தம் 3 கேம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி கேம்பஸ் இருக்குது. அதில் SRM மெயின் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் ஃபஸ்ட்டு கேம்பஸ், செகண்ட் கேம்பஸ் ராமபுரம் கேம்பஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லி காசியாபாத்தில் இருக்குது. ஐ மீன் அது யூபி. பேர் வந்து SRM டெல்லி NCR கேம்பஸ் காசியாபாத்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வடபழனி கேம்பஸு, திருச்சிராப்பள்ளி கேம்பஸ். திருச்சிராப்பள்ளியில் இருக்க கேம்பஸும் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு திருச்சியில் ஒரு SRM இருக்குங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோகிராஃப் இமேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மேட் சிம்பிள் கீப் டாக்குமெண்ட் ரெடின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோகிராஃப் இமேஜில் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வரும். எவ்வளோ கேபியில் ஃபோட்டோ வைக்கணும், நிறைய பேர் ஃபோட்டோ எத்தனை டைம் வச்சனோ அது சரியாக செட் ஆகாது. சிக்னேச்சர் இமேஜும் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 200-230 பிக்சல் இருக்கணும், 5 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிக்னேச்சர் இமேஜும் 140 to 60 பிக்சலுக்குள்ளே இருக்கணும், 5 MB இருக்குது. இது நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறா, நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ கூகுள்லேயே போய்ட்டு சிக்னேச்சர் இமேஜ் ரீசைஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே அதுலேயே உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸ் வரும். அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ வாலெட் ஏதாச்சும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூபிஐ வாலெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றதுக்காக நீங்கள் நம்பர் டைப் பண்ணி பே பண்ணிகிட்டு இருக்கணும். யூபிஐ வாலெட்டுக்காக அதில் QR கோட் ஸ்கேன் ஆகும். நீங்கள் அது மூலமாக ஈஸியாகவே பண்ணிக்கலாம். கூகுள் பே ரிஜிஸ்டர் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே ஏதாச்சும் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸை டாப் ரெக்யூட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் டீட்டெயில், அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு வந்துருக்க கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டெல், விப்ரோ, கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போய்ட்டு SRMJEE 2025 அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா SRM பற்றின எல்லா இதுவும் ஓப்பன் ஆகிடும். அதில் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, SRM B.V.Tech 2025-26 அட்மிஷன்ஸ் ஓப்பன். இதுதான் வந்து SRMோட அஃபிஷியல் பேஜ். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்சல்டன்ஸு, இப்போ இங்கே கீழே பாருங்கள், இதெல்லாம் வந்து கன்சல்டன்ஸு. அவங்களோட பேஜில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக SRMோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் என்டர் நேமு, என்டர் இமெயில் ஐடி. இது என்டர் நேமுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் போட்டணும், கான்டாக்ட் நம்பர் போடணும், என்ன ஸ்டேட்லேருந்து வரீங்க, என்ன ஸ்டேட் நீங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இல்லை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு கர்நாடகாவில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ரீஜன் வந்து நீங்கள் தமிழ்நாடு தான் போகணும். ஓகேங்களா? உள்ளே வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும்போது அதில் வந்து உங்களோட ஸ்கூல் அட்ரஸ் கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் எந்த அட்ரஸில் இருக்குது, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கர்நாடகானா கர்நாடகா, அதில் நீங்கள் கொடுத்து அதில் அப்ளை பண்ணிங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அது போட்டால் போதும். சிட்டி வந்து இப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சென்னையா, கோயம்புத்தூரா, சேலமா, நாமக்கலா, ஏதோ ஒரு ஏரியா உங்களோட ஆரிஜினலாக நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இதில் செலக்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் காலேஜ்னு இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸு. இதில் நீங்கள் அலைடல் சயின்ஸோ இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் கோர்ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. வேறு இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது JEE. ஓகேங்களா? அடுத்து செலக்ட் டிகிரி. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா செலக்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா B.Tech. ஓகேங்களா? B.Tech கொடுத்துட்டு ப்ரோக்ராம்ஸில் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 கேம்பஸ் நம்மளுக்கு SRM இருக்குது. 6 கேம்பஸில் SRM இருக்குது. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இதில் ஃபுல்லாக வந்துடும். M.Tech மார்க் வந்து இன்டகிரேஷன் கோர்ஸை ஃபுல்லாகவே இதில் வந்துடும். அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் B.Tech அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த கேப்சா நம்ம என்டர் பண்ணிவிட்டு அது கொடுத்து அப்ளை கொடுத்துடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த பிறகு நம்மளோட மெயிலில் பார்த்தீங்கன்னா SRM குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருக்கும். இது வந்து எனக்கு ப்ரைமரியில் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஜங்க் மெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பேம் மெயில்ஸ் அந்த மாதிரி ஒரு மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அதில் இருக்கும். அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அப்ளை டு SRM குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை இமெயில் கொடுத்துடணும். ஸோ நம்ம அந்த வெரிஃபை இமெயில் கொடுத்த பிறகு இந்த மாதிரி அப்ளை நோன்னு சொல்லி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் ப்ரொஃபைல் போய்ட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் யார் நேம் போட்டிங்க, உங்கள் ஸ்டூடெண்டோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். அப்ளை நோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அப்படி பண்ணோன்னே பர்சனல் டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்போ அகாடமிக் டீட்டெயில், பேமெண்ட் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியனா, ஹேவ் யூ ஸ்டடி ஃப்ரம் இந்தியானா நம்ம இந்தியன் வந்து இந்தியெல்லாம் படிச்சிருப்போம். இல்லை நிறையா தான் அதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்டோட ஆதார் நம்பர் இது வந்து மேரிட்டரி கிடையாது, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரோக்ராம் அண்ட் கேம்பஸ் பர்ஃபார்மன்ஸ். கேம்பஸ் இங்கே வந்து மொத்தம் 3 டீட்டெயில்ஸ் இருக்கும். கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3 மொத்தம் 3 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் கொடுக்குறீங்க. என்ன ப்ரோக்ராம் காட்டாங்குளத்தில் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸில் எடுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸில் CSE வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கும். பட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸோ ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்கோ டேரெக்டாகவே உங்களுக்கு அங்கே ஸ்பெசிஃபிக் அங்கே இந்த கோர்சஸ்லாம் இருக்கும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் என்ன இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கேம்பஸ் 2 என்ன கேம்பஸ் 2 வந்து இப்போ காட்டாங்குளத்தூர் தான் உங்களுக்கு கேம்பஸ் 2 ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா காட்டாங்குளத்தூர் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ராமபுரம் வேணும், காட்டாங்குளத்தூர் கிடைக்கலாம் ராமபுரம் எனக்கு வரப்போம் நீங்கள் எனக்கு டெல்லி சைடு நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை சோனேபேட் போகிறேன், ஆந்திரா ட்ரை பண்ணுறேன், திருச்சி ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என்ன கேம்பஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை எனக்கு 3மே காட்டாங்குளத்தூர் தான் வேணும், 3மே காட்டாங்குளத்தூர் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அதையும் சொன்ன மாதிரி என்ன கோர்ஸ் எடுக்கிறேங்கிறத ப்ரிஃபரன்ஸு ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். ராமபுரம் கேம்பஸை கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு அடுத்து வந்து பர்சனல் டீட்டெயில். ஓகேங்களா, பர்சனல் டீட்டெயிலில் உங்கள் நேம், கேண்டிடேட் ஃபுல் நேம் ஆஸ் பர் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் சென்டர்னு கொடுத்துருக்கீங்களா, இதில் வந்து உங்கள் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் டீஸில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் அதில் ஸ்பேஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு தான் கொடுக்கணும். இதே நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமோ இல்லை நீட் எக்ஸாமோ அப்ளை பண்ணுற போது தான் உங்களோட ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே அது இன்பர்ட்டாக வந்துடும். ஆதார் நம்பர் ஒன்ஸ் போட்டாலே வந்துடும். பட் இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் ஆதார் அவங்க ஆத்தரைசேஷன் எடுக்காதனால நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் நேம் போட்டுக்கிறீங்க, மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் கம்பல்சரி அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கொடுத்துருவோம், இமெயில் ஐடி ரொம்ப ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு சில பேருக்கு மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பர்த் சைட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது வந்து நீங்கள் மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதான் ஒரு காமன் டேட் ஆஃப் பர்த், அதான் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறீங்க. ஸோ மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதான் கொடுக்கணும். ஜெண்டர் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி கொடுத்துடணும். ஆல்டர்னேட்டிவ் முன்னாடி தேவைப்பட்டு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பேரண்ட் அண்ட் கார்டியன் இன்ஃபர்மேஷன், ஃபாதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஃபாதர் மதர் கார்டியன் யாரும் கொடுத்தோம் அவங்க கொடுத்துருங்க. அவங்க பேர், அவங்க ஃபோன் நம்பரு, அந்த டீட்டெயில் தனியாக கொடுத்துருங்க. அட்ரஸ் கம்யூனிகேஷனு, உங்களோட அட்ரஸு கண்ட்ரி வைஸு, கண்ட்ரி டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் வைஸு நீங்கள் டீட்டெயிலாக அது கொடுத்துருங்க. அடுத்து வந்து பர்சனல் டீட்டெயில் முடிச்ச பிறகு அகாடமிக் டீட்டெயில் வந்துடும். அகாடமிக் டீட்டெயிலில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி +2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 12th அப்பியரிங்னு கொடுக்கணும். +2 கம்ப்ளீட் பண்ணுறதால லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 12th கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் போனால் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் 12th மார்க் ஷீட்டில் இருக்க பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்பியரிங்கும் போது நீங்கள் 10th 11th மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா, ஸோ 10th நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, இன்ஸ்டியூட் நேமு, அது எந்த போர்டு கீழே வருது. இப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ் இருந்தால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சீனியர் செகண்டரி, நீங்கள் ஸ்டேட் போர்டு இருந்தால் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனு. அப்புறம் மார்க் ஸ்கீம் வந்து சிஜிபிஏல பண்ணுறீங்கன்னா இல்லை பர்சன்டேஜ்னு உங்களுக்கு போடுறாங்க போது நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ்னால் நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு 6 சப்ஜெக்ட்டு, அப்போ டோட்டல் மார்க்கும் 10th உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்டு தான். அப்போ 5 சப்ஜெக்ட்டுக்கும் போது /5 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு மார்க்கு அதான் உங்கள் பர்சன்டேஜ். என்ன இயரில் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாஸிங்க, அதில் வந்து மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்போம். 29 மார்ச் அப்படி மாதிரி 2019 மார்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 10th ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும். சரிங்களா, பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பருக்கு அது கிடையாது. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எக்ஸாமினேஷன் நம்பர், அந்த நம்பர் போடணும். மோட் ஆஃப் ஸ்டடி வந்து ரெகுலராக எல்லாருமே ரெகுலராக படிச்சிருப்பீங்க, ரெகுலர்னு போட்டுங்க. அப்புறம் 11th வருதா, 11th எந்த இன்ஸ்டியூட் படிச்சிங்க, அது என்ன போர்டு கீழே வருது, மார்க் என்ன பர்சன்டேஜில் போகிறீங்களா, இயர் ஆஃப் பாசிங் என்ன, 11th ரிஜிஸ்டர் நம்பரு, அது ரெகுலர் அந்த மாதிரி போட்டுருங்க. அப்புறம் 12th மார்க், 12th பொறுத்த வரைக்கும் 12th என்ன ஸ்கூல் படிச்சிங்க, என்ன போர்ட் ஆஃப் எஜுகேஷன் போட போதும், என்ன மார்க் எதுவுமே வந்துருக்கு, என்ன எக்ஸாம் எழுதிருக்க மாட்டீங்க, ரெகுலராக இல்லை என்ன எக்ஸாம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ரெகுலர்னு கொடுத்துங்க. அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, படித்தது கர்நாடகாவாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்கூல் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் இதில் போடணும். டிஜிலாக்கர் ஐடிங்கிறது தேவைப்படாது, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் யுவர் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ கரண்டில் எடுத்த ஒரு 6 months பிஃபோர் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து 5 MB இருக்கணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், 5 MB இருக்கணும். இல்லை சைஸ் அது இன்பில்ட் ஆகலை, உள்ள டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, உள்ள பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை கூகுளில் போட்டு இமேஜ் ரீசைஸ்ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு அது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏதாவது வெப்சைட் நீங்கள் இமேஜ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்லோட் ஸ்கேனடு காப்பி ஆஃப் யுவர் சைன், அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதையுமே ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு 5 MB போட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணிங்க, அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அப்லோட் ஆகிடும். டிக்ளரேஷன் வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்கன்னா கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்ளிகேஷன் நேம், பேரண்ட் நேம் வந்துடும், என்னைக்கு டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வந்துடும். ஸோ ப்ரிவியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்துல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பண்ணிங்க. ப்ரிவியூ பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, பேமெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, அதே மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது கியூஆர் கொஞ்சம் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடும். எக்ஸாம் டேட் அவங்களுக்கு ஒரு என்ன மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே மெயில் ஐடிக்கு ஒரு எக்ஸாம் டேட்ஸ்லேருந்து உங்களுக்கான டேட் என்ன கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அந்த எக்ஸாம் நடக்கணும். அதில் உங்களுக்கு ஒரு நாள் தான் எக்ஸாம் நடக்கும். அந்த டேட் என்ன,
அதில் உங்களோட ஹால் டிக்கெட்ஸ் எல்லா டீட்டெயிலுமே அந்த மெயிலுக்கு தான் வரும் இமெயில். ஓகேங்களா? ஸோ SRM பேஸ் 1க்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பேசலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது SRM அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. SRM மட்டும் இல்லாமல் அமிர்தா VITக்கு எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம், யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.